இவ்வளோ வெயில் நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, எங்கள் அம்மா வேலை செய்யறதுக்கு வாங்கினாங்க. இந்த ஒரு 4 o'clock இருக்குமா, இந்த டைம் பார்த்து எனக்கு தச்சுது. அம்மா 2 மணி இருக்கும், 2-3 மணி இருக்கும். அம்மா போகிறப்பலாம் அப்படியே ஒன்று வெயில் உச்சி வெயிலாக இருந்திருக்கும் போல். அம்மா எப்படி போனாங்கன்னே தெரியல, நல்லா முடியல. இப்போ வேறு வெயிலாக விட்டு வேர்த்து ஊற்றுது. எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. மாட்டுக்கு கொண்டு போகிறேன். நானும் தேடுறேன் கோயிலையே காணும். இதெல்லாம் எனக்கு வாக்கி வைங்களாம்மா, இவங்க வேறு கட்டுப்பாகிறம்மா எங்கம்மா இருக்க முடியல வெயில. சுற்றி வீடு கட்டுறாங்க எல்லாம் அப்பார்ட்மெண்ட்லாம். இதை வச்சு வாழ்க்கை என்ன பண்ணுறது? என்னோட மைண்ட் செட் எப்போ தெரியுமா இருக்குது, என்ன பெத்த தாயே என்ன எதுக்கு பெத்தாயோ அந்த மாதிரி தான் அப்படி இருக்குது. முடியலைங்க. அங்கே நல்லா காற்று வருதா வாங்கிட்டு போயிட்டு. ஐ திங்க் அங்கே ஒரு கோயில் தெரியுது, அதான் இருக்கேன். அங்கே தான் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வீடு கட்டிகிட்ருக்காங்க. எல்லாரும் வீடு கட்ட தான் செய்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்மளால தான் ஒரு வீடு கூட வாங்க முடியல. எனக்கா கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அந்த போகிற அங்கிள் என்னையே கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் ரீச் த மாம். தெரியுதா டெம்பிள்? தட் இஸ் அ டெம்பிள், முருகர் டெம்பிள். ஆமாம், என்னோடய முருகர் இருக்கிறதுனால நான் அவ்வளோ வெயிலையும் பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் நான் வந்துட்டேன். ரொம்ப தூரம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். வந்துட்டு நடந்து இப்போ எங்கள் அம்மா பார்க்க போகிறேன். எங்கள் அம்மா எப்படிலாம் வேலை பார்க்குறாங்க. சரி, சீக்கிரமாக எனக்கு ஒரு இன்கம் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா வீட்டில் உட்கார வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஒரு காரு ஒரு பைக்கு, ஒரு நல்ல வேலை மட்டும் இருந்தால் போதும், லைஃப் செட்டில். காடி போதுமா? பின்னாடி முடிச்சு அங்கே போகணுமா? ஐயோ, இந்த வெயில நடந்து வர முடியல. எப்படி நடந்து முடியல வெயில்? ஐயோ சாமி, நினச்சி கூட யாராவது கூட்டிகிட்டு வந்துருக்கலாம். தனியாக வந்து நானே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு மாதிரி. சிவனையானு தூங்கி இருக்கலாமோ. எங்கே கூட்டணும்? கூட்டிகிட்டு வந்துட்டான். சாப்பாடு இப்படி வர சொல்லுவீங்களா? ரோட்டையே போக மாட்டிட்டு இருக்கீங்களா? வாங்கியா? ஓ காட், செப்பல் எங்க சொல்லிட்டேன். எங்கே சாக்கிய மாட்டோம். செப்பல் வீட்டு சங்கடமாக முடிஞ்சுதான் சொல்லுங்க. நான் கழி கொடுப்பேன். கையை சூடு வச்சுக்கிட்டே தான் வச்சேன் ரசத்தை சொல்லி. என் பேபிக்கு தெரிஞ்சதுன்னா திட்டு கொடுக்கும். ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு. கழுவி முடிச்சிட்டியா? ஃபைனலி வேலை ஒரு வழியாக முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.